நம்ம தேவாசாருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்துல அவரை கூப்பிட்டு அந்த அவை தலைவர் இருக்குல்ல அங்க உட்கார வச்சு கையில செங்கோல் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்கிறாங்க. இந்த கௌரவத்தை பெற்றுக்கொண்டு தேவாசார் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இது எனக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இசை மற்றும் கலாச்சாரத்தை பரப்புற ஒவ்வொரு தெற்காசிய கலைஞனுக்கும் இது சொந்தம்னு ரொம்ப பணிவன்போட இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். தேவாசாருடைய வரலாறை கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில எவ்வளவு இக்கட்டான சூழல் வந்தாலும் தொடர்ந்து உழைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவருடைய வளரும் காலங்கள்ல இப்பயும் நம்ம பார்க்கிற வள்ளுவர் கோட்டம் பகுதிகளில் இசைக்கருவிகளை தூக்கிக்கிட்டு நான் ரோட்ல ஓடுனேன் அப்படின்னு அவரு சொல்ற நினைவுகள் எப்பயுமே மனசை போட்டு உலுக்கி எடுத்தோம். அவர் வளர்ந்து வர காலகட்டங்கள்ல ஒரு நல்ல இசையை அவர் இசைக்கும் போது அது கிராமிய சாயல்ல இருந்தா ராஜா சார் போட்டதுன்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் நகர்ப்புற சாயல்ல இருந்தா ரகுமான் சார் போட்டதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் இசை ஞானி, இன்னொரு பக்கம் இசை புயல். இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தேனிசை தென்றல் தேவா என்னைக்கும் தென்றலாக நம்ம மனசுல நிக்கிறாரு. தொடர் உழைப்பு என்னைக்குமே ஒருத்தனை தோல்வியின் பக்கம் கொண்டு போகாதுங்கிற மிகப்பெரிய பாடத்தை நம்ம எல்லாருக்கும் எப்போதும் சொல்லுகிற தேனிசை தென்றல் தேவா சாருக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துகள் நம்ம எல்லார் சார்பாகும்.